துனியாவில் இருக்கிற சர்வ சிருஷ்டிகள் யாருடைய சொத்து? இப்ப அவனை விட்டு அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு சிருஷ்டிகளை நேரடியா பிடிச்சுக்கிட்டு நான் சாதிச்சுக்க வேண்டும் சொன்னா சிருஷ்டிகளே நம்ம கையெழுத்துரும். அந்த சிருஷ்டிகளை என்ன செய்யுமா? ஆண்டவனுக்கு துரோகம் செய்ய சொல்றியா? உனக்கு உதவ வேணான்னு அல்லாஹ் சொல்றான். நாங்க எப்படி உனக்கு உதவுவோம்? நீ அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச, உனக்கு நாங்க உதவி செஞ்சா எங்களை நரகத்துல போட்டுருவோம். அல்லாஹ் சிருஷ்டிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும். சிருஷ்டிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சர்வன்ட்ஸ், எல்லாம் ஊழியர்கள் தான். சூரியன், சந்திரன், காற்று, வானம், பூமி எல்லாமே அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள். அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் கட்டுப்படும். விளங்குச்சுங்களா? அல்லாஹ் தஆலா மழையை தடுத்தா யாராலையும் பெய்ய வைக்க முடியுமா? முடியாது. இப்ப நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 8-9 நாளா கடந்த வெள்ளிக்கிழமையில இந்த ரஹமத் இறங்கிக்கிட்டே இருக்கு நம்முடைய கிருபையினால. விளங்குச்சுங்களா? இப்ப இது யாருடைய செயல்? அல்லாஹ் விட்டு வேற யாரையாச்சும் பிடிச்சா இது நடக்குமா? நடக்காது. அப்ப நமக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு அளவுக்கு இந்த ஈமான நம்ம முன்னோர்கள் புகட்டி இருக்கிறாங்க. நம்ம ஊர்கள் எல்லாம் பஞ்சம் வந்தா, மழை இல்லாம போனா நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்க? 3 நாளைக்கு நோன்பு வைப்பாங்க. 3வது நாளைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் கிளம்பி, பெண்மணிகளை வீட்டுல விட்டு விட்டு ஆம்பளைக்கு எல்லாரும் கிளம்பி, சிறுவர்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு, ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு திறந்த வெட்ட வெளிச்சமான மைதானத்துல வந்து சலாத்துல் இஸ்திஸ்கா, மழைக்காக தொழுகிற தொழுகையை கூப்பிட்டு குத்துபா ஓதி எல்லாரும் கண்ணீர் வடிச்சு துவா கேட்பாங்க. விளங்குச்சுங்களா? சும்மா இது பெரிய சேவை. இந்த ரப்பி எங்கள் இலாகனான்னு ஒரு பைத்து ஓதுவாங்க. மழை பைத்துன்னு ஒரு பைத்து தான் எங்க ஊர்ல நான் பார்த்திருக்கிறேன். வீட்டு தெருவெல்லாம் பெண்மணிகள் கூட்டி தண்ணி எல்லாம் தொலைச்சு வச்சிருவாங்க. ஆம்பளை எங்க பள்ளியாசில தொழுது விட்டு பைத்து ஓதிட்டு அப்படி வருவாங்க. வந்து மழை பெய்யும் பாருங்க, கடும் கோடையில. விளங்குச்சுங்களா? இது எங்க இருந்து வந்துச்சு வேகணும் நம்ம அறிவு வேலை செய்யா. இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் அல்லாஹ்வை வசப்படுத்தி, அல்லாஹ்வை பிடிச்சு, அவனை சந்தோஷப்படுத்தி நிரூபிச்சு காமிச்சாங்க. துனியா அல்லாஹ்வை கொண்டு நடக்குது. அவன் இந்த சர்வ சொத்துக்களுக்கு சொந்தக்காரன். அவனுடனே சண்டை வச்சுக்கிட்டு, அவன் கூட விரோதம் வச்சுக்கிட்டு அல்லாஹ் காப்பாத்துட்டோம். உங்க முதலாளி 2 பேர் ஷேக விட்டு அப்படி அறுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, அடுத்தாப்புல நான் வந்து இங்க வாழ்த்து கேட்ட 40 பேர்கிட்ட பல்ல இழிச்சா கூட சாயா கிடைக்காது. ஏன்னா நீங்க அன்புள்ள பிள்ளை வெளியில அதிரம், நான் இங்க கம்பெனியில இருக்கேன். உங்க வாழ்த்து நானும் கேட்டு இருக்கிறேன். அர்ப்பணமாக காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க ஹோட்டலுக்கு வாங்க, சந்தோஷமா உங்களுக்கு பசியாத்துன்னு சொல்லுவார தவிர முதலாளி சொந்த எடுத்து கொடுக்கறதுக்கு யோசிப்பாரு. ஏன் இல்ல முதலாளி உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கிறான், உங்க மேல வெறுப்பா, அல்லாஹ் காப்பாத்துட்டோம். அடிக்கடி அந்த வார்த்தை வருது, அல்லாஹ் கபூல் செய்யாம இருக்கட்டும். விளக்குங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதே மாதிரி இப்ப சிருஷ்டிகள் எல்லாம் என்ன சொல்லுது? நாம சிருஷ்டிகளை என்ன செய்யறோம்? சிருஷ்டிகளை எங்களுக்கு ஊழியம் செய்யும். வானத்தை பார்த்து இவன் என்ன சொல்றான்? ஓடுறோம் என்ன சொல்றான்? பருவகாலம் மோசம் செய்தது. அது பருவகாலமா மோசம் செஞ்சிருச்சு? பருவகால மழை பெய்ய மோசம் செஞ்சிருச்சுக்கிறான். வானம் மோசம் செஞ்சுச்சுக்கிறான். காத்து மோசம் செஞ்சுக்கிறான். கொஞ்சம் மழை அதிகமா பெய்ஞ்சு வெள்ளம் எடுத்துச்சு, 10 குடிசை போயிடுச்சு, பேய் மழை பெய்ததுங்க. மழையை பேய் ஆக்கிப்படும். என்னன்னா ஈமான் இஸ்லாம் இல்லாதது நடத்தா அலங்கோலமா போயிடுச்சு. புயல் அடிச்சுன்னு சொன்னா அதை வேற மாதிரி காட்டேரின்னு பேர் வச்சிருவான். என்னென்னமோ செய்யறான். ஆக சிருஷ்டிகள் அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஏதா இப்ப நம்ம வீசக்கூடிய இந்த பிராணவாயு, இந்த காத்து நமக்கு தேவையா இல்லைங்களா? இதே காத்து அல்லாஹ் தஆலா 1953ல உங்க ராமநாதபுரம் ஜில்லா மாவட்டத்துல என்ன 4 வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாளையில இறக்கி வச்சுட்டாங்க. 53 கிடைக்கும். இந்த கமதி ஆத்து பாலங்கள் எல்லாம் உடச்சிட்டு போச்சு பாருங்க. 56ங்களா? கமதி ஆத்து பாலங்கள் கண்டர் தள்ளிக்கிட்டு பிடிச்சு உடச்சிக்கிட்டு போய், அப்ப என்ன கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி செழிப்பு கொடுக்கறது பகரமா. ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் என்ன நினைச்சா, இந்த மழையில எல்லா கம்மாயும் ரப்பி போயிடும், இந்த வருஷம் நெல்லுக்கு பஞ்சமே இருக்காது, ரெட்ட சாகுபடி செய்யலாம், இப்படி எல்லாம் மரக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தான். கடைசியில கம்மா ரப்பி போய் எல்லா கம்மாவும் உடச்சிக்கிட்டு வளர்ச்சிக்கலாம். மறுபடி மராமத்து பாக்குறதுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவாச்சு அரசாங்கம். மறுபடி கம்மாய்கள் கரைகள்லாம் பலப்படுத்தணும். இவன் ஒரு தடவை உடச்சுக்கிட்டு போச்சு, அதுல இருந்தாச்சும் புத்தி படிச்சுக்கணும் இல்ல. அப்புறமும் இவன் என்ன சொல்றான், நம்ம காரூணிய சர்க்கார் கம்மாய் கரையை பலப்படுத்தி விட்டார்கள், இனி கவலை இல்லை. சரிதான், காரூணிய சர்க்கார் பல கோடி ரூபாயை ஒதுக்கி உடச்சுக்கிட்டு போன கம்மாயெல்லாம் கரையை செப்பரேட் விட்டான். இப்ப கம்மாய்க்குள்ள தண்ணி ஊத்துறது யாரு? ஏரோப்ளான்ல கொண்டு ஊத்துவாரா? என்ன சொல்றது விளங்குங்களா? ஏதா நம்ம மதராசுக்கு குடிநீர் தண்ணி தேக்கத்துல கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையா போச்சுன்னு எங்க இருந்தோ ஏரோப்ளான கொண்டாந்து விட்டு மேகத்துல நம்ம தூவி பார்த்தாங்க. அது இடம் விட்டு வேற இடத்துல போய் பெஞ்சிட்டு போயிடுச்சு. அப்படி எத்தனை ஏரோப்ளான் வச்சுக்கிட்டு தண்ணி தூவ முடியும் விவசாயத்துக்கு? அல்ல என்ன அன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க. இப்ப இந்த ஃபேன் சுத்தணும் தான், நம்ம எல்லாத்துக்கும் காத்து வேணும். இதுக்கு சுடுவான முறை என்ன? சுவிட்சில் கை வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சுவிட்ச் ஆன் பண்ண சுத்துது. இதுக்கு பகரமா இது என்னத்துக்கு பழைய காலத்து முறை, இது 60 வருஷத்துக்கு முந்தி கண்டுபிடிச்ச முறை. இப்ப நான் அந்த பழைய காலத்து மக்களுடைய பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், நாகரீக காலம். இப்ப சொல்றேன் சில பேர், என்ன சிறப்பு நீங்க அல்லாண்டுகிட்டு இந்த காலத்துல ஒரு முட்டாள் கேட்டா என்னதான், ஆகாசத்துல பறக்கிற காலத்துல அல்லாண்டுகிட்டு நீங்க எல்லாத்தையும் சமுதாயத்தை இழுத்து பிடிச்சுக்கிட்டு என்ன அப்பனே
என்னத்துக்கு நீ ஆகாசத்துல பறக்க வேணாம்னு யாரு சொன்ன? அல்லாவும் சொல்லல, ரசூலும் சொல்லல. நீ இந்த ஏரோப்ளேன்ல எல்லாம் ராக்கெட்லயும் போ. அல்லாஹ் என்ன சொன்னா? ஆகாசத்துல பறந்தாலும் அல்லாஹ் மறக்காதேன்னு தான் சொன்னான். உன்னை பறக்காதுன்னு சொன்னா, மறக்காதுன்னு சொன்னா. இவன் என்ன சொல்றான்? இந்த காலத்துல என்னத்துக்கு அதுல இதெல்லாம் அல்லாஹ் ஆண்டுகிட்டு பின்ன எப்ப தேவை இது? இதெல்லாம் ஒரு 200-300 வருஷ காலத்துக்கு முன்னாடி அதுல உரல்ல நெல்லு போட்டுக்கிட்டு நம்ம தாதியம்மா உலகைய வச்சுக்கிட்டு அல்லாஹூ அல்லாஹூ அல்லாஹூன்னு குத்துவாங்க. அப்போ இந்த மாதிரி நெல்லு மிஷின் இல்ல. இப்ப என்ன நாகரிகமா எந்திரங்கள் வந்து எனக்கு புத்தி சொல்ல வந்தேன். என்ன நாகரிகமான எந்திரங்கள் வந்திருக்கு. நெல்ல கொண்டு போட்டாகிறது. முந்தி ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி எல்லாம் ஒரு பக்கம் அரிசி ஒரு பக்கம் தவிடு வரும். இப்ப பாருங்க அப்படியே மறு அல்லருக்கு போகுது. கல்லும் தனியா பிரிச்சிருது, குருணையும் தனியா பிரிச்சிருது, நொய் தனியா பிரிச்சு அரிசி தனியா வந்துருது. இந்த அளவுக்கு மனிதன் முன்னேறி இருக்கும் போது இப்ப வந்துகிட்டு அல்லாண்டுகிட்டு வீணா எங்களை போட்டு குழப்பறீங்களே என்ன வருது விளங்குச்சுங்களா? நான் சொன்னேன் வேணாம்ப்பா, எறும்புக்கு ரெக்கம் பழிச்சா சாவு அடையாளம். நீ இந்த அளவுக்கு குருணையும் அரிசியும் சலிச்சு தனியா பிரிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சதுக்கு இவ்வளவு முன்னேறி இருக்கிறான்னா அல்லாஹ் கை விட்டுறான்னு பாக்குறேன். நான் சொன்னேன் அவனை முட்டாள். என்னதான் நீ எந்திரம் கண்டுபிடிச்சாலும் இப்ப தென்னாட்டுல தான் சில நெல்லு அவிக்கிற எந்திரங்கள் கண்டுபிடிச்சிருக்கான். லாரியா கொண்டு நெல்லு கொட்டினாலும் ஒரு நிமிஷத்துல பாயிலர்ல பாயில் ஆகி அப்படியே அது வரும்போதே உணர்ந்துகிட்டு வந்து இங்க அரிசியா தான் கொட்டும். முந்தி மாதிரி ஒரு நாளைக்கு காய வைக்கணும், திருப்பி எடுத்து ஆவாட்டணும், நிழல்ல போடணும், மறுபடியும் எடுத்து வெயில போடணும். சிரமம் இல்ல. அங்கேயே அல்லர்லே கரண்ட்லயே காஞ்சிட்டா வெளியில வரும்போது அரைச்சு அரிசியா வந்துடும். கடற்கடன் தையல் போட்டு அனுப்பிச்சு விடுறான். இது அதெல்லாம் காமிச்சு எனக்கு என்ன சொல்றான்? இப்ப என்னத்துக்கு அல்லாங்கிறான் அயோக்கிய பையன். விளங்குச்சுங்களா? நான் சொன்னேன் அவசரப்படாது. நீ இந்த எந்திரங்களையும் இந்த நாகரிகத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ் விட்டுலான்னு பாக்குறேன். அல்லாஹ் நீ எப்ப விடு? வயல்ல இருக்கிற மண்ணை அள்ளி கொண்டு போய் அல்லர்ல போட்டா அரிசியா வர ஆரம்பிச்சுட்டா ஒரு அளவுக்கு நீ அவசரப்படலாம். அதனால இப்ப ஆண்டவன் தயவு தேவையில்லை, அல்லாவுடைய தயவு தேவையில்லை. முந்தியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வயல்ல உழுது நெல்லு போட்டு நாத்து புடுங்கி நட்டு கஷ்டப்பட்டு அறுத்து அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் சிரமம் இருந்துச்சு. இப்ப மண்ணை அள்ளி போட்டு அரிசியா வருது. அந்த அளவுக்கு நூதனமான எந்திரங்கள் வந்துருச்சு. அப்படியாச்சும் சொல்லு, அப்படி வந்து வந்திருக்கலாம். பின்ன அவசரப்பட்டு அல்லாவோட பாக்குறான். ஆகாசத்துல பறக்கிற காலத்துல அல்லாஹ் என்ன தெரிஞ்சுக்கிறான்? பின்ன எப்படா அல்லாஹ் பழங்காலத்துல அதுல இங்க இருந்து கம்பதிக்கு போகணும்னு சொன்னா 6 மாசம் நடக்கணும். காட்டு பாது, சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்கும். அதுக்காக கட்டிச்சோத்தை கட்டிக்கிட்டு தடிகம்பை எடுத்துக்கிட்டு ஈட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு வழியெல்லாம் அல்லா அல்லா அல்லாஹ் அல்லா நீ தான் காப்பாத்துன அல்லா இப்படி எல்லாம் போறது. அதற்கு அந்த காலத்துல அல்லாவுடைய தெய்வம் மக்களுக்கு தேவை இருந்துச்சு. ஏன்னா ஆபத்துகள் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்ப என்ன அதற்கு காலையில நாஸ்டா டெல்லியில செஞ்சுட்டு மத்தியான சொத்துக்கு இங்க வந்துடுறான். சிங்கப்பூர்ல மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரி சொத்துக்கு மதராசுக்கு வந்து இறங்கிடுறான். இந்த காலத்துல அல்லாங்கிறீங்களேங்கிறான் அயோக்கியவன். நான் சொன்னேன் அடே வேணாம், காரணம் தப்புனா மரணம். என்ன அந்த பறந்து சிங்கப்பூர்ல இருந்து நாஸ்டா மத்தியானம் இங்க சாப்பிட்டு இங்க வந்துடுறாரா ராத்திரி சொத்துக்கு. டெல்லியில நாஸ்டா பண்ணிவிட்டு மத்தியான சாப்பாடு இங்க வந்துடுறாரா. இப்ப எல்லாத்துக்கும் அல்லாங்கிறான். அங்கே இருந்து இங்க கொண்டாந்து ஒன்ன சேர்த்தவன் அல்லா தானே. அதான் அல்லா கைவிட வேணாம்னா. இப்ப பம்பாயில 90 பேரை தூக்கிட்டு ஒரு ஏரோப்ளான் பறந்துச்சுங்களே, அல்லா வேணாம்னு சொல்றானே. இப்ப என்னாச்சு? திருப்பி அங்கேயே வந்து இறங்கி எரிஞ்சு போச்சாமே. அதுல சில முஸ்லீம்களும் ஷஹீதா போனாங்க. இனி அந்த மாதிரி அபாயத்துல செவரு உளுந்து மரம் உளுந்து ஏதோ ஆபத்துல நசுங்கி செத்தாலும் ஷஹாதத், எரிஞ்சு செத்தாலும் ஷஹாதத், வெள்ள பிரளயங்கள்ல மூழ்கி செத்தாலும் ஷஹாதத்துடைய ஒரு தர்ஜா. அதாவது காஃபிர்களை எதிர்த்து அவர்கள் கையால கொல்லப்படக்கூடிய அந்த பெரிய தர்ஜா, அதுல ஒரு சின்ன தர்ஜா இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த தீயில எரியப்பட்டு செத்தாங்களே முஸ்லீம்கள் சிலர், அவர்களுக்கு ஷஹாதத்து கிடைச்சிருக்கு, ஷஹீதா போயிட்டாங்க அவர்கள். அல்லாஹ் தாலா அவர்களுடைய கபர சொர்க்க பூங்காகட்டும், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கட்டும். அப்ப நாங்க சில மூடர்கள் ஆகாசத்துல பறக்கும் போது அல்லாஹ் என்னத்துக்குங்கிறானே, அல்லாஹ் கைவிடலாமா அவ்வளவு சீக்கிரம்? ஆகாசத்துல பறக்கும் போது அல்லாவுடைய தெய்வம் ஜாஸ்தி. பூமியில நடந்துகிட்டு இருந்தே அப்புவாகின்னு தடுமாறினா சமாளிச்சு கீழே மேல விழுந்தா, மேல இருந்து கீழே விழுந்தா என்ன கதியாகும்? எத்தனை ஏரோப்ளான் எத்தனை மலையில மோதி நொறுங்கி போச்சு. ஜனாதாவும் இல்ல, கமலும் இல்ல, ஒண்ணும் இல்ல, கமன் துணியும் இல்ல, நசீப் இல்லாம போச்சு, பிரேதங்களே கிடைக்காம போயிடுச்சு. அப்ப அல்லாஹ் வேணான்னு சொல்றவன் இருக்கிறானே ரொம்ப அல்ப புத்திங்க. இப்ப நாம என்ன அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க? நீ எல்லாம் செய்யப்பா, அல்லாஹ்வை விட்டுறாது. அல்லாஹ்வை விட்டு சாதிக்கிறான்னு நினைக்காது. ஏன் எல்லாம் யாருடைய சிறுசிகள்? யாரு பேச்ச கேட்கும்? எனக்கு ஒரு ஆள் சொல்றான், என்ன நீங்க முகமது இத்ரீஸுடைய தெய்வமே ஹமீத் சுல்தான் தெய்வமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, விடுங்க அந்த 2 பேரை. மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு மனுஷனா தெரியலையா? மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு மனுஷனா தெரியலையா? இந்த 2 பேரை தான் நம்பி நீங்க இங்க இருக்கிறீங்களா? நான் இந்த 2 பேரை நம்பி அவனை நம்பி உட்காந்து, நான் அந்த மாதிரி யாரையும் பணக்காரங்களை நம்பி உட்கார ஆளு. நான் அல்லாஹ் ஒருவரையும் நம்பி வாழ்ற மனுஷன். உதாரணத்துக்கு சொல்ல ஒரு மனுஷன் உங்களை கேட்கிறார், ஏன்னா அவங்க 2 பேர் தெய்வம் உங்களுக்கு பெருசா போச்சா? நாங்கெல்லாம் உங்களை கை கொடுக்க மாட்டோமா, கால் கொடுக்க மாட்டோமா? கொடுத்தீங்கட்டா சுவிட்சில கை வச்சா நல்லது. காத்தாடிய சுத்துறதுக்கு சுவிட்சில கை வச்சா எவ்வளவு ஈஸி மெத்தடு. அதுக்கு பகரமா நீங்க சொன்ன பாருங்க,
ஒரு மனுஷன் சொல்ல இது என்னது பழைய காலத்து போற கம்ப எடுத்துட்டு சுத்துதுன்னு சொன்னா என்ன நமக்கு பக்கம் ஒரு ஆளு சொன்னா ஏன் இவ்வளவு நிலக்கரி வேஸ்ட் பண்றான் இந்த என்ஜின்ல 10 எருவ மாட்டுக்கு 20 கட்டம் எடுத்துட்டு போவாதா கூட்ஸ் என்ஜின்ல நிலக்கரி வேஸ்ட் ஆகுதுங்கிறாங்க. அதுக்காக சிக்கனம் எக்கனாமிக்ஸ் என்னன்னா 10க்கு 20 மாடா எருவ மாடு கட்டிவிட்டான். என்னைக்கு வந்து சரி மதராசுக்கு இப்ப இருக்கிற ஜன பெருக்கத்துக்கு ஏரோப்ளேன்ல கொண்டு போக வேண்டியதா இருக்கு உணவு. இப்படி சில அறிவாளிகள் படைச்சிருக்கான். அவன் அல்லாத கைவிட பாக்குறான். ஏங்க அல்லாண்டு இந்த காலத்துல தபிலீக் ஜமாத் வேற வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க, ஆலிம்ஷா வேற வாழ் சொல்றாங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க குர்ஆன் ஓதுங்க. அடாடாடாடா அது ஒரு ஊர்ல ஷாஃபி மஹல்லா. ஷாஃபி மஹல்லாவுல தொஹருக்கு பிறகு அசர் சீக்கிரம் வந்துடும். தொஹர் தொழுது போனா ஹனஃபிகாரங்களுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் பிந்தி வரும். நொஹருக்கு ஒரு ஜமாத் வந்து தபிலீக்ல தெருவுல கஷ்டு செஞ்சு அழைச்சிட்டு போய் ஜனங்களை தொழு வச்சுட்டாங்க. அதுல ஒரு ஆள் வயசுக்கு தொழுவாதவன் 50 பேரை வந்து கூப்பிடுறாங்களே, எப்படி நாம சாகு போக்கு சொல்றது, இவ்வளவு முஸ்லீம்கள் முகத்தை வச்சு போயிட்டான். நொஹருக்கு தொழுது விட்டு வீட்டுக்கு போனானா இவங்க அழைச்சிட்டு போய் பள்ளிவாசல்ல வச்சு தொழ வச்ச உடனே கொஞ்ச நேரம் வாழ்த்து நசியத்து செஞ்சு ஆளை 3 மணிக்கு தான் விட்டாங்க. அழைச்சிட்டு போனா புத்திமதி சொல்லணும்ட்டா அது பழக்கம் ஜமாத்துக்கு சொல்லி 3 மணிக்கு விட்டாங்க. இவன் வந்து அப்பா விடுதலை கிடைச்சிச்சுரா, தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன், விடுதலை கிடைச்சிச்சு, இந்த வீட்டுல உட்காந்துருந்தான். வேற ஒரு ஊர் ஜமாத்து முந்தி ஒரு ஜமாத்து போய் வேலை செஞ்சது தெரியாம அடுத்தாப்புல ஒரு ஊர்ல இருந்து வந்து தபிலீக் ஜமாத்து அசருக்கு கஷ்டத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க 3 மணிக்கெல்லாம் புறப்பட்டு தெரியல கஷ்டம் செஞ்சுக்கிட்டே வந்து இப்படி பிடிச்சா இவரை மாட்டிக்கிட்டாங்க. விளங்குச்சுங்களா? அப்ப இந்த ஆளு சொல்றாரு, இப்பதானே அவங்க இழுத்துட்டு போயிட்டாரு, அதுக்குள்ள அடுத்தாப்புல என்ன 2 வருஷம் நெருக்கமா இருந்துறாங்க. அப்ப மனுஷன் சங்கடப்படும். மார்க்கத்தினுடைய பேரால நண்பர்களை தோழர்களை நான் உங்களுக்கு சிரிப்பா தமாஷா சொல்றேன்னா மார்க்கத்தை நான் தமாஷா சொல்றேன்னு நினைக்காது. எப்படியாகிலும் உங்களுடைய கல்புகள் ஹயாத் ஆயிடும். நீங்க அசல புடிச்சிடும், மெயின் பாயிண்ட் உங்களுக்கு விளங்கி போயிடும். இப்ப நீங்க சொல்லுங்க சார், மெயின் சுவிட்ச் இந்த சர்வ கோடி சிருஷ்டிகளுடைய சிண்டு யார் கையில இருக்கு? அவரை பிடிச்சுக்கிட்டா எல்லாம் நாம சொல்றபடி ஆடு மாடாதுங்களா? இந்த மெத்தட் தான் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான், நம்ம ஊர்ல சொல்றது இல்ல, புடிச்சாலும் புளிய கொம்ப போடுறான், புடிச்சாலும் புளிய கொம்ப முடியும், முருங்க போத பிடிச்சா அதுவும் சேர்ந்து முடிச்சுட்டு தலையில விடுவோம். புளிய கொம்ப போடுறான்னு சொல்லும். என்ன அர்த்தம் அதுக்கு? அடைஞ்சுக்கிட்டு தாங்க ஒண்ணு விளங்குச்சுக்கலாம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அட பாய் பேர்ல யார் யாரையோ பிடிக்குது, பிடிச்சாலும் பிடிச்சா அல்லாவை பிடிச்சுக்கிறான். என்ன இதுல தவறு என்ன இருக்கு? மேனேஜர் சார் நியாயம் இருக்கா இல்லைங்களா? சரி, இப்ப அல்லாவை விட்டு அல்லாவை தவிர உண்டானதை பிடிச்சிருக்கிறானே, அவனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அதை பாத்து. மஸலுல்லதி நத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா, எப்படிங்க இந்த ஆயத்து ஹாஃப்ஸா வரல. மஸலுல்லதி நத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹ் ஒருவனை விட்டுவிட்டு அவன் அல்லாத வஸ்துக்கள் என்ன காப்பாத்திக்கணும்னு நினைச்சு சில பேர் அதை காரியஸ்தனா பிடிக்கிறானே, இதை கொண்டு பொழைச்சுக்குவேன் அதை கொண்டு பொழைச்சுக்குவேன், அதை பொழைச்ச உடனே அல்லாஹ் விட்டுருவான், கடை கிடைச்ச உடனே அல்லாஹ் விட்டுருவான், அது வரைக்கும் ஒழுங்கா தொழுவான். ஏன் இப்ப வர்றது இல்ல? இப்ப வயிற்று பழகு வழி திறந்து வச்சுக்கிறான். அப்ப இந்த வழி கடை கிடைச்ச உடனே அல்லாஹ் விட்டான். விளங்குச்சுங்களா? அது எதை பாருங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாங்களேன்னு நாட்டுல பழமொழி சொல்லுவான். பிடிச்சா எதை பிடிக்கணும்? புளியங்கொப்ப. எல்லாருடைய சிட்டு அல்லாவுடைய கையில இருக்கு. அவன் உத்தரவு போட்டா இந்த சிருஷ்டிகள் நமக்கு துரோகம் செய்யும். இப்ப வீசக்கூடிய இந்த காத்தை கொஞ்சம் வேகமா வீச சொன்னா வாரிட்டு போயிடுதா. பர்மாவில் ஒரு புயல் வந்துச்சு, 20 மைலுக்கு அப்பால் ஆளை கொண்டு போட்டு கொஞ்ச காலத்துக்கு முன்னாங்க ஒரு பயங்கர புயல் அடிச்சா மனுஷனே தூக்கி கலாசி பிடிச்சு எரிஞ்சு விட்டு போயிடுச்சுட்டா. நம்ம 53 அடிச்ச புயல், வேதாரண்யம் கோடிக்கரை பக்கத்துல ஒரு புயல் அடிச்சுட்டு நீங்க 55 நினைக்கிறது, 55 56ங்களா 56. அந்த பக்கம் அந்த பாலம் இந்த பகுதிகளை போய் பார்த்திருந்தேன். தாளம் புத்துகள் எல்லாம் மக்களை கொண்டாந்து சொறி வச்சிருச்சு. ஏன்னா இப்ப அமைதியா இருக்கிற இந்த கடல், நான் அந்த ஊர் முஸ்லீம்களை கேட்ட பார்த்தவர்களை கண்ணால அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமில்ல, அது இரவு 9 மணி இருக்கும், நிலவு இறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 4 மைலுக்கு அப்பால கடல்ல ஒரு 2 பனைமர உயரத்துக்கு ஒரு அலை கிளம்பிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன ஆச்சு எங்களுக்கு தெரியாது. நாங்க எல்லாரும் ஓடி போய் பள்ளியாச மாடிகள் கட்டடங்கள் ஏறிட்டோம். அந்த ஒரு அலை 2 பனைமர உயரத்துக்கு உயர்ந்துச்சுக்கிறா, 4 மைலுக்கு அப்பால. அதை தூக்கி நிறுத்தவன் யாரு? அப்ப நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த மெரினா பீச்சுக்கு இந்த பக்கம் வராது. ஆனா அல்லாவுடைய உத்தரவுனால வந்து அந்த அலை அடிக்குது பாருங்க. அதனுடைய ரகசியமே என்னன்னு கேட்டா, ஒழுங்கா இருக்கிறியா வரட்டுமான்னு கேட்டுதான். அந்த கருணை கடலான ரப்ப அதோட தடுத்து அனுப்பிச்சிடணும். திருப்பி போ, என் அடியார்களாச்சு நானாச்சு நீ தலைவிட வேண்டியதுல போ, நான் சொல்ற அன்னைக்கு நீ பாஞ்சு விழுந்தா போதும். பொட்டியில பாம்பு வச்சிருக்கிறான் மகடி வித்தக்காரன், விளங்குச்சுங்களா? அது சும்மா இருக்குதா இல்லைங்களா? எப்ப பார்த்தாலும் படம் தோணுது இல்ல. அவன் சமயத்துல டஸ்ட் தொட்டு விட்டானா, கிளம்புன்னு சொன்னா கிளம்பிடா இல்லைங்களா? பாத்துருக்கிறோமா கண்ணால இல்லைங்களா? அப்போ இந்த சர்வ சிருஷ்டிகளும் அவனுடைய சிருஷ்டிகள் என்று சொன்னதுக்கு பிறகு அவன் இடையூறு செய்யும்படியாக தூண்டி விட்டுருவானே. ஆனால் இதே காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சு இருக்கிற கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போனா பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த 66 அடிச்சு புயல்ல தஞ்சை ஜில்லாவில்
ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் தென்னந்தோப்புகள் காலியா போய் பல பேர் ஆண்டிகளா போயிட்டாங்க. ஒரு சினிமா கொட்டாய் தகரங்கள் வேற தகரம் போட்ட கொட்டாய் 3 மைல் தூரம் போய் ஒழிச்சு ஒரு தகரம் ஆகாசத்துல பறக்குமான்னு கேட்கிறான். நீ சேர்ந்து பறந்துடப்பா, அல்லாவுடைய அலாவு வந்துச்சுன்னா யாரும் நிக்க முடியாது. அதனால் அன்பர்களே, அப்ப நமக்கு இப்ப சாதகமாக இருக்கக்கூடிய இதே சிருஷ்டிகள் இந்த காத்தையே அல்லாஹ் நமக்கு விரோதியா படைச்சிட்டா இடையூறு செய்யும். இப்ப இந்த நம்மளுடைய சரக்குகளை கொண்டு போக வர நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இதே கப்பல் கடல் தேவையா இல்லைங்களா? இதே கடலை அல்லாஹ் கொஞ்சம் தூண்டி விட்டான், உசுப்பி விட்டான். சரி ஒரு பார்வை பாருன்னு சொன்னா சரியா போச்சு, நாம எங்க இருக்க போறோம்? கடல் பொங்குனா ஊர் இருக்காதுன்னு சொல்றானே. அதனால அன்பர்களே, அல்லாஹ்வுக்கு ஆத்திரத்தை உண்டாக்காது, அல்லாஹ்வை சமாதானப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க. அவனுடைய சிருஷ்டிகளும் தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு தான் ஒபே பண்ணும், அவனுடைய உத்தரவுகளுக்கு தான் கட்டுப்படும். இப்ப நீங்க கம்பெனி ஸ்டாஃப் உங்க முதலாளி உத்தரவு தான் கட்டுப்படுவீங்க. சரிதா, நான் இங்க வந்து இத்தனை நாளாச்சு, அந்த மேல நீங்க சோறு கொண்டாந்து வைக்கிறாங்களே அந்த பிள்ளைகளை யாரையாச்சும் நான் நேரடியா கூப்பிட்டு தம்பி ஒரு சாயா கொடுத்தா தேவைன்னு சொல்லிருப்பேன். சொல்றது இல்ல, ஏன்? மரியாதை உடனே இவங்களுக்கும் வரும். ஆஹா, நம்ம அதற்கு பெரிய மனுஷன் கிடைச்சு நடு வீட்டுல வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்மள விட்டு விட்டு கம்பெனி சிப்பந்தி கிட்ட நேரடியா அதுக்கு சாயா வாங்கி குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, அது தன் அவமதிச்ச மாதிரி ஆயிடும். சொல்ற பாயிண்ட் வளர்ந்துங்களா? இப்ப அந்த சிப்பந்தி கிட்ட கேட்காம முதலாளி இடத்துல கேட்கும் போது என்ன ஆகுது? அவர் இங்க இருந்தா போன் பண்ணி தம்பி அதுக்கு சாயா வேணுமா, ஓடு அவசரமா ஓடு சீக்கிரமா கொண்டா. இப்ப மரியாதை எவ்வளவு மாறி போச்சு, சொல்றது விளங்குதுங்களா? அதனாலதான் பிடிக்கிறீங்க அல்லாஹ்வை பிடிங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வும் ரசூல் என்ன சொல்றாங்க? சிருஷ்டிகளை பிடிக்காது, இந்த சிருஷ்டிகள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கு, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு சிருஷ்டியை பிடிக்கிற, இதே சிருஷ்டி உங்க கழுத்தா அறுக்கப்படும், உனக்கு துரோகம் செய்யும். இந்த கடல் இவ்வளவு சாதகமான செஞ்சு கொடுத்திருக்கிற, கப்பல் எல்லாம் போக வர அந்நிய நாட்டில இருந்து சரக்கு வர போக இதே கடல் கொந்தளிச்சா உன்னை அழிச்சுடும். இப்ப நீ சுவாசிக்கக்கூடிய இதே காத்த வேகமா அனுச்சா உன்னை நாசமாக்கிவிடும். உனக்கு வெள்ளாமை செய்யறதுக்கு உள்ள இதே மழைய நான் கொஞ்சம் அதிகமா இறக்குனா நீ எல்லாம் முங்கி செத்து போவேன். நூ அலைஹிஸ்ஸலாம் காலத்துல போறான், அல்லாஹ் நம்மளை காப்பாத்து. அப்ப என்ன செய்யணும்டா? இந்த சிருஷ்டிகளுடைய சிருஷ்டி கர்த்தா யாரோ அவனை கையில போட்டு அவனை பிடிச்சிருந்தா பாருங்க. ஒரு ஊர்ல 2 பேர் சண்டை போட்டு, இஸ்லாமா நம்ம சண்டை போட்டுக்கலாமா? ஒரு முஸ்லீம் கூட சண்டை போடலாமா? போட. அல்லாஹ் நம்மளை எல்லாரையும் காப்பாத்திட்டு மவுத்து வரைக்கும் சமயம் வந்துட்டாலும் ஒரு மாதிரியா இடையில 2 இடத்துல வச்சு மத்தியம் பண்ணி சமாதானமா தீர்த்துக்கணுங்கிறதோட சண்டை போடும். ஏன்னா அது ரொம்ப கெட்டது. ஒரு முஸ்லீமுடைய மனசை நோக வைக்கக்கூடாது, முஸ்லீமுக்கு காயம் வரக்கூடாது. முஸ்லீமுடைய பொருளை அபகரிப்பதும் அவனுடைய இரத்தத்தை சிந்துவதும் அவனை மானபங்கப்படுத்துவதும் உங்களுக்கு நான் ஹராம் ஆக்கிட்டேன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நேரம் என்ன சொல்லிட்டாங்க? முஸ்லீமுடைய இரத்தத்தை சிந்துவதும் அவனுடைய மனதை நோக வைப்பதும் அவருடைய பொருளை அபகரிப்பதும் ஒரு முஸ்லீமுக்கு நான் ஹராம் ஆக்கிவிட்டேன். யாரும் எந்த முஸ்லீமுக்கும் இந்த 3 அநீதம் செய்யக்கூடாது.